ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சாம்பார் சாதம் எப்படி பண்ணுவேன்னு அப்படி கேட்டிருந்தா, நம்ம பாட்டில் இன்றைக்கி சாம்பார் சாதம் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கனால அதை வீடியோ எடுக்கிறோம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்பா அதில் தான் சமைச்சேன், அதனால் அதில் கோவக்காய் இருந்தது. அப்பா அம்மாவுக்கு பண்ணுறதுனால குக்கர்லேயே வந்து மஞ்சப்பொடி உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். சாதத்தோட 2 டம்ளர் அரிசி சாதம் வச்சுட்டேன். அதோடு சேர்த்து இந்த கோவக்காயும் வேக விட்டுட்டேன். புளி வந்து ஒரு நல்ல ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி ஊற வச்சுட்டேன். ரசத்துக்கும் சேர்த்து ஊற வைக்கலான்ட்டு அதை ஊற வச்சுட்டு ரெண்டுமே நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். கெட்டியாக முதல்ல புளியை கரைச்சிட்டு மீதி உள்ளது ரசத்துக்கு எடுத்துட்டேன். தக்காளி கட் பண்ணி போட்டு அப்புறம் பருப்பு எல்லாமே ஊற வச்சு ரசத்துக்கும் இந்த சாம்பார் சாதத்துக்கும் சேர்த்து பருப்பு எடுத்துட்டேன். புளியும் கரைச்சி வச்சுட்டாச்சு. அப்புறம் காய்கறியெல்லாம் வந்து தேவையான காய்கறியெல்லாம் கட் பண்ணேன். கேரட்டு, பட்டாணி, பீன்ஸு, அவரைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அப்புறம் தக்காளி, இதெல்லாம் எங்கிட்ட இருக்கிற காயை வச்சு பண்ணலான்ட்டு. கொஞ்சம் முள்ளங்கி இருந்தது. ஆக்சுவலாக பூசணிக்காய் பரங்கிக்காய் போடலாம், அது எங்கிட்ட இல்லை. அதனால் அவரைக்காய், முருங்கைக்காய் அதெல்லாம் போட்டு அதெல்லாம் வேக வச்சு எடுத்துட்டாச்சு. சுட சாம்பார் சாதம் ரெடி. இறக்கின உடனே கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அப்பளம் பொரிச்சுட்டாச்சு. அப்புறம் வேக வச்சுருந்தேன் இல்லையா கோவக்காயை, அதை வந்து கடுகு பெருங்காயம் தாளிச்சிட்டு கொஞ்சோண்டு சாம்பார் பொடி போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு பெருங்காயம் போட்டுருந்தேன். காய் வந்து அவளுக்கு பண்ணுறதுனால குழஞ்சிருந்தது. அப்புறம் ரசத்துக்கும் பருப்பு ஜலம் விட்டு அப்புறம் நெய்யில் வந்து மிளகு ஜீரகப்பொடி, கடுகு, பெருங்காயம் தாளித்து ரசம் ரெடி. அப்புறம் சாம்பார் சாதம் எப்படி பண்ணுங்கிறது தனி வீடியோவாக போடுறேன். ஃபுல் வீடியோ நான் டேக் பண்ணுறேன், அவசியம் போய் பாருங்க.